ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. ஒவ்வொரு மாதமும் இந்த தேய்பிரை சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம அனுஷ்டிப்போம். விநாயகர் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள். ஆனா இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது எப்படி வந்தது, அதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதனுடைய வரலாறு பேசணும்னா, தேய்பிரை சதுர்த்தியினுடைய அதிபதியான சக்தி விநாயகரை வழிபட்டு தனக்கும் வளர்பிறை சதுர்த்தியை போலவே பேரு வேண்டும் அப்படின்னு வேண்டா. அப்ப விநாயகர், தேவி சந்திர உதய காலத்துல நீ என்னை வழிபட்டதுனால கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியும் சந்திரோதயமும் கூடின காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விரத காலம். அப்ப என்னை வழிபடுறவர்களுக்கு சங்கடங்களை எல்லாம் நீக்கி சர்வ மங்களங்களை அருள்வேன், உனக்கு சங்கஷ்டஹரணி அப்படிங்கிற பெயர் உண்டாகட்டும்னு சொல்றாரு. அதன் காரணமாகவே சங்கஷ்டஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. காலப்போக்கில் அந்த சங்கஷ்டஹர அப்படிங்கிறது சங்கடஹரவாகி சங்கடஹர சதுர்த்தின்னு நம்ம இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த சங்கஷ்டஹர சதுர்த்தி அப்படிங்கிறது தான் சங்கடஹர சதுர்த்தின்னு காலப்போக்கில் மாறினதுன்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அதாவது துன்பத்தை போக்கக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிற பொருள் மாற்றம் பெற்றது. மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியும் செவ்வாயும் சேர்ந்த நாள்ல நவகிரகங்கள்ல ஒருவரான அங்காரகன், அதாவது செவ்வாய், வழிபட்டு பேறு பெற்றாராம். அன்னையிலிருந்து சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில வந்தால் அது அங்காரக சதுர்த்தின்னு அழைக்கப்பட்டது. அங்காரகனாகிய செவ்வாயே கடன், வியாதி இதற்கெல்லாம் அதிபதி. அதனால இந்த விரதம் செவ்வாயினுடைய அருளை தர்றதோட விநாயகரினுடைய அருளையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. சந்திரோதயமாகும் போது சதுர்த்தி திதி இருக்கிறதுங்கிறது அவசியம். விரதம் இருக்கிறவங்க காலையில இருந்து அந்த சந்திர உதய காலம் வரைக்கும் தண்ணி தவிர வேற எதுவுமே குடிக்க கூடாது. அந்த அளவுக்கு இந்த உபவாசம் இருக்கணுமாம். சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமாக விநாயகருக்கு பூஜை செஞ்சு உப்பு காரம் சேர்க்காத உணவை சாப்பிடணும். இந்த முறையில கிருதவீரியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவன் கார்த்த வீரியன்னு சொல்லப்படக்கூடிய வீரனை மகனாக பெற்று பேரரசை அடைந்தாராம். சந்திரனும் இந்த விரத பயனால தனக்கு ஏற்பட்ட காச நோய் நீங்கி நல்வாழ்வு பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. இந்த நாள்ல விரதம் இருந்து சந்திரனையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், அவர்கள் செய்த பாவமெல்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. புருசண்டி முனிவர் நரகத்துல தவித்த தன் முன்னோர்களுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்ததன் மூலமாக விடுதலை பெற்று தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சந்ததியினுடைய நன்மைக்காகவும் நோய் நீங்கவும் முன்னோர்களினுடைய அருளை பெறவும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாம். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி விரதத்தை மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கூட விசேஷம். ஆனா பொதுவாகவே இந்த சங்கடகர சதுர்த்தி வரும் பொழுது அந்த நாள்ல விநாயகருக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சங்கடங்களுக்கு எல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் இருக்கிறவங்க உபவாசம் இருந்து மாலை நேரத்துல அந்த சந்திரோதயத்தை பார்த்துவிட்டு விநாயகருக்கு அந்த சாய ரக்ஷையில நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அந்த அபிஷேகத்தை பார்த்துவிட்டு அப்புறமாகத்தான் உணவு உண்ண வேண்டும். உப்பு காரம் இல்லாத உணவு உண்பாங்க, அப்படி விரதத்தை முடிப்பார்கள்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த நாள்ல அந்த விநாயகருக்கு பண்ணக்கூடிய அபிஷேகத்தை பாக்குறதுங்கிறதே அவ்வளவு விசேஷம். இன்னும் சொல்லணும்னாக்கா இந்த நாள்ல விநாயகருக்கு வெள்ளெருக்கும் அருகும் வாங்கி சாத்துறது அப்படிங்கிறது இன்னும் விசேஷமான ஒன்று. விநாயகரினுடைய காயத்ரி மந்திரம் தெரியறவங்க அதை சொல்லலாம். அப்படி இல்லாதவர்கள் விநாயகர் அகவல் ஔவையார் நமக்கு அருளி இருக்கார். அந்த ஔவையார் அருளிய விநாயகர் அகவலை நீங்க இந்த நாள்ல படிக்கிறதன் மூலமாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அதனால சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி அவர்களுக்கு வெற்றி மேல்மேலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. குறைந்தபட்சம் இந்த நாள் உங்களுக்கு விரதம் இருக்க முடியலன்னா கூட சாய ரக்ஷையில நடக்கக்கூடிய அபிஷேகத்துல போய் கலந்துக்கோங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.